ஹலோ. டேய், வரேன்னு சொன்ன மணி ஆகிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண? ஆ யாரு? யாரா? டேய் பைத்தியக்காரன், நான் உன் அக்கா பேசுறேன்டா. யாருன்னு கேக்குற? நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணிட்டே, என்ன வாய்ஸ் கூடவா தெரியல? ரேஷ்மா நீயா? சொல்லு ஏதாச்சும் வேணுமா? எதுனா வேணுமா? வந்தன்னு வச்சுக்கோ, மண்டையில கல்லு தூக்கி போட்டு கொண்டு வருவேன். ஹாஸ்பிட்டல்லயே வெயிட் பண்ணி ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு போயிடாத. அனுவுக்கு ஸ்கேன் பார்க்கணும்னு சொன்னல. இப்ப என்கிட்ட ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குற? என்ன மறந்துட்டியா? சில்ல எதையாச்சும் பண்ணி வச்சிருக்கியா? ஏடா கூடமா செங்கடா இருக்க முதல்ல அதை சொல்லு. டேய், என்ன பண்ண? சிச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஆடு வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி வந்தேன்ல, அப்புறம் என்ன கொஞ்சம் டயர்டா இருந்துச்சா. நேற்று ஃபுல் டே ஷிஃப்ட் பார்த்துருக்கேன். இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட்டை சேர்த்து பார்த்ததுனால கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், நீ போய் கிளம்பிட்டு வாங்கணும்னு சொன்னேன். அவ இன்னும் வரல, அப்படி தூங்கிட்டேன். நான் கிளம்பிதான் இருக்கேன். நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். இன்னும் வீட்ல இருந்தே கிளம்பலையா ரெண்டு பேரும்? நீங்க நாளைக்கு வந்து செக்அப் பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். இல்லைன்னா ஜெனிஃபர் வருவா, அவளை வச்சு பாத்துக்கோ. ஏய், நீ சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுப்பா. பேபி ஒருவேளை ஃபார்ம் ஆகலைன்னா கூட நீ கொஞ்சம் எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுப்பா. அதனாலதான் சொல்றேன், நீயே இரு. சரி, சீக்கிரம் வா. இங்க ஓபி பேஷண்ட் கூட இல்ல நைட் டைம்ல. சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். டியூட்டி டாக்டரே போதும், இதுக்கு என்னையும் சேர்த்து உட்கார வச்சிருக்க பாரு நீ. சரி வா, நான் கேன்டீன்ல இருக்கேன். சரியா? வந்துட்டு கால் பண்ணு. சரி. அனு, சீக்கிரம் கிளம்பு. இன்னும் பொண்டாட்டி கிளம்ப கூட இல்ல போல. போடா போய்க்கிறோம். ஐயோ அம்மா, உண்மையாதான் சொல்றேன். இதுக்காண்டி என்ன அவங்க கிட்டயே கூட்டிட்டு போய் விட முடியும்? ஏற்கனவே அவங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. உண்மையாதான் சொல்றேன், அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஜோ கடவுளே. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவியன்னு எனக்கு தெரியாது. என் மருமகளை ஒத்துக்க வச்சு சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலைய பாரு. அம்மா, நான் அப்புறம் பண்ணவா? அம்மா, உன் பையன் வசமா மாட்டிக்கிட்டேன். அப்புறம் போன் பேசுறேன். ஹலோ ஹலோ, என்ன சொல்றா? போனை வெய்யன்னு சொல்றேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க என்கிட்ட. என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம சொன்னல யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லி. சொல்ல கேட்கவே மாட்டீங்களா? ஏங்க இப்பெல்லாம் பண்றீங்க? ஐயோ, நீங்க வேற. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யார்கிட்டயும் சொல்லலன்னா பைத்தியம் முத்திரும். அதுவும் எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லலன்னா கண்டிப்பா இதெல்லாம் ஆயிருங்க. உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குங்க. என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க வேற பொசுக்கான கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டீங்க. சிரிச்சாலே மொத்தமா ஃபியூஸ் போயிரும். இதுல கல்யாணம் வரைக்கும்லாம் என்னங்க பண்றது நானு? ஆக மொத்தத்துல சொல்றதை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? நான் கூட தான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். நீங்க மட்டும் என்ன கேட்கவா செய்றீங்க? என்ன விஷயம்? இப்படி என்கிட்ட கோவம்லாம் படாதீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. அதுக்கப்புறமா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது என்னோட தப்பு இல்ல. ஆமா, தெளிவுங்க. உங்களால திருத்தவே முடியாது. இப்ப என்ன, திருந்தி அமெரிக்காக்கு கலெக்டர் ஆக போறேன். உங்களுக்கு புருஷனா தானே ஆக போறேன். இப்படியே இருந்துக்கிறேங்க, எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, நான் இதுவும் பண்ண மாட்டேன் உங்களை. பயப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் இல்லைங்க. நான் கொஞ்சம் நல்ல பையன் தாங்க. அப்பப்ப இப்படி ஆயிருவேன். என்னைய மீறி ஆயிருது, நான் என்ன பண்றது? என்னால ரொம்ப நாளா வெயிட் பண்ண முடியாதுங்க. சீரியஸாவே சொல்றேன். எனக்கெல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை. அதனால நீங்க ரொம்ப நாள் டைம்ல எடுத்துக்காதீங்க, சரிங்களா? நான் உங்ககிட்ட சொல்லுறத புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? போயா. எங்க கல்யாணம்? ஷோ, தெரியாதனமா உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னை ஏன் இப்படி படுத்துறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டல் தள்ளி வாங்க. எங்க போறீங்க? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனோமா என்ன? இல்ல, எங்க போனாலும் கூடவே வரலாம்னு நினைச்சேன், அதான். எங்க போனாலுமா? எங்க போனாலும் கேன்டீனுக்கு தான் போறேன், வரீங்களா? ஐயோ, அதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்ப யார் பாப்பாங்க? அது ஒரு சைடு இருக்கட்டுங்க. இப்போ பேஷண்ட் பாக்குறதா முக்கியம். ஆக மொத்தத்துல பேஷண்ட பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது இல்ல. ஐய, நான் எப்ப சொன்னேன் பேஷண்ட் பக்கம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு? நான் உங்களை பக்கம் தான் வரேங்க. அதுல நான் தெளிவா இருக்கேன். பின்னாடி திரும்பி சிரிச்சாலும் ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் சிரிக்கவே இல்ல. சிரிக்கவே இல்லன்னு போய் சொல்றது கூட இன்னும் அழகா இருக்கு. எங்க வெக்கப்பட்டு போறது கூட அழகா இருக்கு. என் செல்ல அம்மாவே, இப்படி நல்ல காரியத்துக்கு வெளியே போகும்போது இப்படி கோவப்பட்டு அனுப்புனா எப்படி சொல்லு? மரியாதையா பேருடி, பேசிடாத என்கிட்ட. பேருன்னு சொல்லிட்டு அப்படியே. ஏமா கோவப்படுற என்கிட்ட?
சரி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உன் மாமியார் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி வர சொல்லியிருக்கா. அதுவும் ரகு தம்பிக்கு வர தெரியாதுன்னு வர சொல்றா. அங்கன வந்து அவன் நிப்பா. அங்கன வந்து மாப்பிள தம்பி கேட்க மாட்டாரா யார் வர சொன்னா எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு சண்டை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அந்த மாமியார் காரி உன்ன கைய கட்டினா உன் மேலேயும் கோவம் வரதானே செய்யும். அதனாலதான் நீ சொல்றேன் யாமட்டி கேட்க மாட்டேங்கிறேன் பீச்ச. ஐயோ அம்மா, அதெல்லாம் அவரை நான் சமாளிச்சுப்பேன், நீ கோவப்படாத சரியா? என் செல்லல இப்படி வெளியே போகும்போது கோவப்பட்டா எப்படி? உன் பொண்ணு ரொம்ப சந்தோஷமான விஷயத்துக்காண்டி போறா. அது நல்லபடியா அந்த சந்தோஷமான விஷயம் உன் காதுல வந்து சொல்லணும்னு வேண்டிக்கிட்டு நீ தானே அனுப்பி வைக்கணும். இப்படி கோவப்பட்டா எப்படி? இப்படியே பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு கடை கடைசியா பிரச்சனையில தான் கொண்டு போய் முடிய போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு என்னமோ இந்த வாட்டி பிரச்சனையில கொண்டு போய் முடியும்னு தோணல. என் மாமியாரு சின்ன அளவுக்கு பொறுமையா பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதுவும் இல்லாம அவங்க அம்மாவை வேற நானும் ரகுவும் எதிர்த்து பேசிட்டு வந்திருக்கோம், சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம். அங்க இருந்து கிளம்பும் போது இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா சண்டை போடணும்னு என்கிட்ட போன் பண்ணிருந்தாங்கன்னா போன்லயே சண்டை போட்டுருக்கலாம். ஆனா என்கிட்ட நேர்ல தான் பேசணும்னு சொல்றாங்க. நேர்ல போய் பேசினாதானே தெரியும் என்ன விஷயம்னு சொல்லி அதனாலதான் வர சொன்னேன். இப்ப அங்க நான் வர சொல்லலன்னு வச்சுக்கோயேன், நெக்ஸ்ட் எங்க மாமியார் வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சரி வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டல்லனா ரேஷ்மாக்கா இருப்பாங்க, அதுவும் இல்லாம ரகு இருப்பாரு. எதுவும் பிரச்சனை எல்லாம் ஆகாது மணி, பயப்படாத. சில நீ எங்க கூட வா. ஆமா, வீட்டுல பிள்ளை பெத்தவ இருக்கா ஒருத்தி, அவளை விட்டுட்டு நான் உன் கூட வரேன் என்ன? என் மாமியார் என் மேல அக்கறையா வராங்களோ இல்லையோ, ஆனா உனக்கு என் மேல சுத்தமா அக்கறை இல்லைன்னு மட்டும் தெரியுதுமா? ஆமா, எனக்கு உன் மேல அக்கறை இல்லாம தான் பைத்தியக்காரி மாதிரி உனக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு ஓயாம நினைச்சுக்கிட்டே இருக்கேன். மரியாதையா பேரு சொல்லிட்டேன். கோவத்தை குறைச்சுக்கோமா, பேரனும் பேத்தியும் வரப்போறாங்களா, இதே மாதிரி கோவப்பட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பேர கையால இல்ல பேத்தி கையால அடி வாங்க வேண்டியதா இருக்கும் பாத்துக்கோ. செல்லமல்ல கோவப்படாத. இங்க பாரு, பார்த்து சூதானமா போயிட்டு வரணும் சரியா? மாப்பிள்ளை எப்பவுமே பொறுமையா தான் வண்டி ஓட்டுவாரு, இருந்தாலும் பொறுமையா போ சொல்லி பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு பத்திரமா இருந்துக்கோ. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்க என்ன சொன்னாலும் உடனே அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிடு சரியாமா? நல்லதோ கெட்டதோ அதை நம்ம நல்ல விதமா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். சிப்பமாச்சும் கோவம் போச்சே, அது வரைக்கும் நல்லது. சரி நாங்க போயிட்டு வந்துடுறோம். அனு நேரமாச்சு, எவ்வளவு நேரம்? வந்துட்டேன். சரிம்மா நான் கிளம்புறேன், நீ பாத்து இருந்துக்கோ, டோர் லாக் பண்ணிக்கோ, நான் வந்ததுக்கு அப்புறம் கால் பண்றேன், அப்ப மட்டும் ஓபன் பண்ணு. சரி. எனக்கு மட்டும் காஃபி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாங்கிட்டு வரல? காஃபி பிடிக்காதா என்ன? இப்போதைக்கு காஃபி குடிக்கிற மூடி இல்லைங்க. ஓ அப்படியா, சரி. என்னங்க பொசுக்குன்னு ஓ அப்படியா சரிங்கிறீங்க? ஏன் இல்லன்னு கேட்க வேண்டாமா? எதுக்கு? நான் ஏதாச்சும் கேட்பேன், நீங்க ஏதாச்சும் ஏதா கூடமா பதில் சொல்லுவீங்க, அதுக்கு நான் அமைதியாவே இருந்துடலாம். சரி உட்காருங்க. ஏங்க நான் நின்னுகிட்டே இருந்தா உங்களுக்கு கால் வலிக்குதா? அப்படி பாக்காதீங்க, வெக்கமா வருது. உங்களை பார்க்கல, முறைக்கிறேன். ஏங்க முறைக்கிறீங்க? சிங்க பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி அன்வான்டா என்கிட்ட பேசுனீங்க கண்டிப்பா அடிச்சிருவோம் பார்த்துக்கோங்க. என்னையா பிரச்சனை உனக்கு? சில என்னையா பிரச்சனை? என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? தெரியாதனமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதுக்காண்டி இப்படியா? எல்லாருக்கும் சொல்லாதன்னா வாலண்டரியா ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? ஏங்க நீங்க இப்ப என்கிட்ட கோவமா படுறீங்க? இல்ல, கோவப்படல, கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ அப்படிதாங்க தோணுது. பாசமா வாயா போயான்னு கூப்பிடுறீங்க, உரிமையா வாடா போடான்னு கூப்பிடுறீங்க. எனக்கு என்னமோ நீங்க என்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு நீங்க என்ன கொஞ்ச மாதிரியே கேக்குதுங்க. தெரியாதனமா உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனோன்னு தோணுது. ஏங்க? தயவு செஞ்சு உட்காருங்க, நின்னுகிட்டே பேசுறீங்க. என்னடி ஒரே சிரிப்பா இருக்கு? என்ன விஷயம்? இல்ல, இப்ப நம்ம 2 பேரா தானே போறோம். வரும்போது எப்படியும் குழந்தை இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அப்ப 3 பேரா வருவோம்ல. குட்டி அழகா இருக்கும் என்ன ரகு குழந்தை வந்தா. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்கணும், நிறைய குழந்தை கூட இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2-3 மாசத்துலலாம் நம்மளை பார்த்து அப்படின்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிடும். ஒரு 6 மாசத்துல கரண்ட் படுக்க ஆரம்பிச்சிடும். 7-8 மாசத்துல நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். 10-11 மாசத்துல நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா 1 வயசுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிச்சிடும். 2 வயசுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஒன்னொன்னு நடக்கும். சின்ன ரகு அப்படிதானே? ஆமா. என்ன ரகு, நான் எவ்வளவு ஹாப்பியா பேசிட்டு வந்துட்டு இருக்கேன், நீங்க என்ன அது மட்டும் தான் பதில் சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க ரகு. அனு, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், நம்மளுக்கு குழந்தை இல்லைனாலும் நீ இதே ஹாப்பியோட தான் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பும் போது வரணும். அதை நினைச்சு எந்த வருத்தமும் நீ படக்கூடாது. ஏய், உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன், மூஞ்சைய அப்படி தூக்கி வச்சிட்டு இருக்கேன். சரி, சாரி, தெரியாம சொல்லிட்டேன். சிரிக்கலாம்ல கொஞ்சமாச்சும். சரிம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன். தாயே, உன் காலில் வேணா விழவா? இல்ல ரகு, நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. குழந்தை விஷயத்துல குழந்தை வராதுன்னு சொல்லி உங்களுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு, ஆனா அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க.
நான் வீட்டுக்கே போலாம். நீங்க வண்டி திருப்புங்க. செக்கப்பும் வேணாம், எதுவுமே வேண்டாம். நீங்க வண்டி திருப்புங்க ரகு. பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு தெரிஞ்சா அந்த விஷயம் என்னவா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லிடுவேன், சரியா? நீ கஷ்டப்படுவ, அதனால உன்கிட்ட மறைக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். மறைச்சு அதனால வர சந்தோஷத்தை உனக்கு நான் தரவும் மாட்டேன். பொய்யான சந்தோஷத்தை நான் என்னைக்குமே உனக்கு தர மாட்டேன் அனு. எனக்கு ஸ்கேன் பாக்குற மூடே இல்ல. ரொம்ப அப்செட்டா இருக்கு. அனு, ஐ லவ் யூ. என்ன? அனு, லவ் யூ. ம். நீ என்னை பார்த்து திரும்பி சிரிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் வண்டியில கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். வண்டி எங்கேயாச்சும் போய் விழுந்ததுன்னா எனக்கு அதுக்கும் பொறுப்பு இல்ல, பாத்துக்கோ. அனு, லவ் யூ. அனு. ஐயோ சாமி, சிரிச்சிட்டேன் போதுமா? வண்டியை கொஞ்சம் நேரம் பத்து ஓட்டுங்க. ஷாமுஞ்சிலே ரோடு இருக்கு. என் பொண்டாட்டி சொன்னா செய்யாம எப்படி இருப்பேன்? அதெல்லாம் செஞ்சிருவேன். ம். என்னடி? ஒண்ணு இல்லையே. இப்போ ஏன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ம், அப்படி என்ன உங்களுக்கு நான் பண்ணிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சென்னையா உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு? ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க, ஒரு காரணமா? 1000 காரணம் இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு காரணம் இருக்கு. என்ன ஏதுலாம் தெரியாது, உங்க கூட வாழணும். காரணம் சொல்லிதான் காதல் வருமா என்ன? உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியுமா என்ன? அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் தெரியுங்க ரோஷன். உங்க குழந்தை என் குழந்தைங்க. இனிமே நம்ம குழந்தைங்க அது. நம்ம குழந்தைய நான் நல்லா பாத்துப்பேங்க. நம்ம குழந்தைய பாத்துக்கணும்னு நீங்க சொல்லிதான் நான் பாத்துக்கணும்னு இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நான் நல்லபடியா பாத்துப்பேன். எந்த குறையும் இல்லாம அவனை நல்லபடியா என் பையனை நினைச்சு வளர்ப்பேங்க. அது இல்லைங்க, ஆஹ், எனக்கு இன்னொரு குழந்தைய ஆஹ், இன்னொரு குழந்தை என்னாச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு இன்னொரு குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லை. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஏங்க, என் மேல நம்பிக்கை இல்லையா? ஆஹ் நான் நான் குழந்தைங்கள நல்லா பார்த்துப்பேன்னு. ஆஹ் என்னாச்சுங்க? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? குழந்தையே வேண்டாம்னு சொன்னா எப்படி? எனக்கு அதுதாங்க பயமா இருக்கு. நீங்க என்கிட்ட சொல்லும் போதே ஒரு வருஷத்துலயே குழந்தை, 2வது வருஷத்துல 2வது குழந்தை, அந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு அதுதான் இன்னும் பயமா இருக்கு. நான் அந்த மாதிரி எதுவுமே பிளான் பண்ணல இன்னும். என்னங்க சொல்ல வரீங்க? எனக்கு 2வது குழந்தை பெத்துக்க விருப்பம் இல்லைங்க. என் மேல கோவமா? ஏன் மூஞ்ச திருப்பிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் இப்பவுமே சொல்லிடுங்க. நான் ஏதோ தப்பா பேசிட்டேன்னா என்ன? இல்லங்க, நீங்க யோசிக்கிறதுலாம் எல்லாமே கரெக்டா தான் பேசுறீங்க, கரெக்டா தான் பண்றீங்க. நீங்க கரெக்டா தாங்க இருக்கீங்க. நான் தான் என்னென்னமோ பைத்தியக்கார மாதிரி யோசிச்சுட்டு நினைக்கிறேன். நீங்க எல்லாமே கரெக்டா தாங்க பேசுறீங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் போறேங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்குது. நான் வேலை செய்யறதுக்கு போறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புறதா இருந்தா கிளம்புங்க. இவ்வளோ நேரம் நான் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு எனக்கு ஓகே, நீங்கள் மட்டும் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? நான் தேவையில்லாத மாதிரி பேசுகிறீங்க. என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தீங்க. இப்போ கிடைச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணுறீங்களாங்க? உங்களை தான் கேட்குறேன். ஒரு பொருள் விலகி இருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது. கிட்ட வந்ததுக்கப்புறமா அதோட மதிப்பு குறைஞ்சு போயிடுது. அப்படி தானேங்க? உங்ககிட்ட தானேங்க கேட்குறேன், பதில் சொல்லுங்க. நானே வந்து உங்ககிட்ட ஓகே சொன்னதுனால, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்டதுனால என்னை அலட்சியப்படுத்துறீங்க, அப்படிதானே? இப்போ நான் உங்க பின்னாடி அலையணும்னு நினைக்கிறீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நானா கேட்கணும், உங்க பின்னாடி சுத்தி சுத்தி வரணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? சொல்லுங்க, என்னை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்மளுக்கு கல்யாணம் ஆகல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் எப்பவும் கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துட்டு 2 குழந்தை. எப்போ கேட்டாலும் இதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு முழுசா இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நம்பிக்கை இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. உங்களுக்கு எப்போ என் மேல நம்பிக்கை வருதோ அப்போ வாங்க, நான் உங்களை மனசார ஏத்துக்கிறேன். எனக்கு உங்களை மாதிரி தெளிவெல்லாம் பேச தெரியாது, எல்லா விஷயத்தையும் யோசிச்செல்லாம் பண்ண தெரியாது. என் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த நிமிஷம் அதை மட்டும் தான் பேசுவேன், அதை மட்டும் தான் பண்ணுவேன். இது வரைக்கும் வேற யாருக்கும் கெடுதல் பண்ணதில்லை, இனிமே பண்ணவும் மாட்டேன். உங்களை மனசார கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். உங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன். சும்மா இந்த சினிமால வர மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும், அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி சும்மா தேவையில்லாத டைலாக்லாம் எனக்கு அடிக்க தெரியாது. உங்க கூட வாழணும், எல்லாமே எனக்கு வேணும். உங்களுடைய கோபம், அன்பு, வெறுப்பு எல்லாமே எனக்கு வேணும், இன்க்ளூடிங் யூ. எல்லாமே உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லையா, எனக்கு குழந்தை வேண்டாம், குட்டி வேண்டாம்னு மறுபடியும் இதே கதை தானா? உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருங்க, என் இஷ்டத்துக்கு நான் இருக்கேன். ஆனா நான் எப்பவுமே உங்களை பொண்டாட்டியா மட்டும் தான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை விருக்கவும் செய்யல,
உங்க மேல காதல் இல்லாமையும் இல்ல. நான் உங்களை மனசால தாங்க விரும்புறேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து எல்லாமே வேணும். எல்லாமே வேணும். இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேணும், இது வேணும்லாம் இல்ல. எனக்கு எல்லாமே வேணும். என்னோட முடிவு இதுதான். குழந்தை, நீங்க எல்லாமே வேணும். குழந்தை வந்துட்டா ரோஷனை ஒதுக்கி வச்சிருவேன். அப்படிலாம் நீங்க லூசுத்தனமா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க அப்படிதான் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என் மேல நம்பிக்கை இல்லாம தானங்க இந்த மாதிரி பேசுறீங்க. என் மேல என்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அப்ப வந்து பேசுங்க என்கிட்ட. என்னாச்சு? ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க போல. நான் வந்த உடனே கிளம்பிட்டாரு. ஏதாச்சும் பிரச்சனையா? கோவமா இருக்க மாதிரி இருக்கு. நான் எங்க கோவமா இருக்கேன்? நான் நார்மலா தானே இருக்கேன். நீ பாக்கறதுக்கு நார்மலா தான் உட்கார்ந்துட்டு இருக்க, இல்லன்னு சொல்லல. ஆனா இது வரைக்கும் நான் ராம்குமார இந்த அளவுக்கு அக்ரஸிவா பார்த்ததே இல்லையே. ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்காரு மனுஷன். நேர்ல எப்ப பார்த்தாலும் நல்லா பேசுவாரு, மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. என்னாச்சு? ஏதாச்சும் திட்டி விட்டுட்டியா? ம், ஏதாச்சும் மேரேஜ் பத்தி கேட்டாரோ? அதான் திட்டி விட்டுட்டியோ? சொல்லு ரேஷ்மா. நீ வேற. நான் எங்க திட்டினேன்? அந்த பைத்தியக்காரன் தான் ஏதோ வளர்ச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஆ, புரியல. பைத்தியக்காரனா? சிதியப்பத்துல இருந்து? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடில இருந்து. நான் ஒண்ணு சொல்ல போய் அந்த லூசு ஒண்ணு புரிஞ்சுக்க போய் ஏதோ வளர்ச்சிட்டு போய்கிட்டு இருக்கு. எனக்கு சத்தியமா புரியல. நீ என்ன சொல்ல வந்த? அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? அது உனக்கு சொன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணும். நானு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இரு. என்னன்னு சொல்லிட்டு போ. இருடா, வந்து சொல்றேன். என்ன நடக்குது, என்ன பேசுறான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதமா ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க ஏங்க உங்ககிட்டதான். கூப்பிடுறது காது கேக்குது, அதனாலதான் நின்னுட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. ஓ, அப்ப என் மூஞ்ச பார்த்து பேச மாட்டீங்க அப்படிதானே? என் மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் சும்மா பொய்யா? அப்போ உங்ககிட்ட தாங்க பேசுறேன். அப்ப இத்தனை நாளா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க அப்படிதானே? நான்லாம் யாரையும் ஏமாத்தல. என்னதான் எல்லாரும் ஏமாத்துறாங்க. யோ, என்ன மரியாதை குறையுது? மரியாதை கொடுத்துதானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க வாங்க போங்கன்னு. நீங்க பாட்டுன்னு இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க. அப்பாவி பாவம், என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான் அப்படின்றதுனால ரொம்ப பண்ணாதீங்க சொல்லிட்டேன். யாரு நீ? அப்பாவி பாவம் அப்பாவி பண்ற வேலையா பாத்துட்டு வந்த நீ? உங்க கேன்டீன்ல வச்சு என்னையா பண்ணிட்டு வந்த நீ? உன்கிட்டதான் கேக்குறேன். அவ்வளோ ரகல நடந்துட்டு இருக்கு, அதுலயும் உனக்கு ஒரு குதூகலம். நான் கூட உன்னை அப்பாவின் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பண்ண வேலைலாம், எங்க இவ கிஸ் அடிச்சுட்டு வந்துட்டா சண்டைக்கு வந்துருவாளோன்னு சொல்லி அதுல ஏதோ டயலாக் பேசுற மாதிரி என்னை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அவனை கொன்னுருவன் பத்துக்க. உன்னை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் மனசுல? இங்க பாருங்க, அப்போ இப்போ எப்ப கேட்டாலும் ஒரே பத்தி தான். உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். சீரியஸா பேசும்போது காமெடி பண்ணாத. நானும் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க தான் என் மேல நம்பிக்கை இல்லாம என்ன நீங்க சந்தேகப்படுறீங்க. அதனாலதானே குழந்தைலாம் வேண்டாம்னு சொன்னீங்க. கல்யாணம் பண்றதுக்கு சும்மா வேடிக்கை பாக்குறதுக்கா? அப்போ நான் எதுவும் சொல்லல, நான் கிளம்புறேன். அப்ப கேன்டீன்ல வச்சு பண்ண காரியத்துக்கு பதில் சொல்லிட்டு போயா? அது தெரியாம ஏதோ நீங்க என் மேல உண்மையா பாசம் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டீங்களா, அதனால ஒரு ஆர்வத்துல அப்படி பண்ணிட்டேன். பதட்டத்துல பண்ணிட்டேன். பதட்டத்துல எல்லாரும் பயப்படுவாங்க, சரி கிஸ் பண்ணுவாங்களா என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கூட கேட்காம அரையும் குறையமா கேட்டுட்டு வந்து இங்க பைத்தியக்கார மாதிரி நின்றுட்டு இருக்கேன். அதான் சொன்னீங்களே, என் மேல நம்பிக்கை இல்ல, ஒரு குழந்தைலாம் எனக்கு பெத்துக்கிற ஐடியாவே இல்ல, 2வது குழந்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு பொண்ணு இந்த மாதிரி சொல்லும் போது அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி நீ கிஸ் பண்ணிட்டு வந்த? உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல, அந்த அட்வான்டேஜ்ல தான். டேய் அப்பாவி மாதிரி நடிக்காத என்கிட்ட, சரியா? என்ன மரியாதை எல்லாம் குறையுது. வாங்க போங்க நீங்க 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 பாயா போயா நீங்க, அது கூட ஓகே. டான்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா டே 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 போடுறீங்க. இங்க பாருங்க, ஒரு அப்பாவி பையன் கிடைச்சிட்டான்றதுக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். நான் ரொம்ப பாவம், அதுவும் இல்லாம ரொம்ப சாதுவான டைப்ன்றதுனாலதான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. பாவம் பச்சை பிள்ளை, பேசுறதுக்கு கூட தெரியாது எனக்கு, அதனாலதான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. ஆமா ஆமா,
பச்சை பிள்ளைக்கு கிஸ் மட்டும் பண்ண தெரியும். அது ஏதோ ஒரு எமோஷனல்ல அப்படி பண்ணிட்டேன். எமோஷனல்ல ஒன்னு அழணும் சிரிக்கணும், கிஸ் பண்ணுவாங்களா என்ன? ஏங்க அது ஏதோ ஒரு இதுல அப்படி பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா திருப்பி கொடுத்துருங்க. அதுக்காண்டி சும்மா அதையும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான் சொல்றேன்ல ஒரு எமோஷனல்ல பண்ணிட்டேன்னு சொல்லி. இப்ப என்ன அது திருப்பி எடுத்துக்கணுமா? சரி நானே எடுத்துக்கிறேன் இருங்க. டேய் என்ன? நீங்க தானே சொன்னீங்க கிஸ் பண்ணிட்டேன்னு. அதான் அந்த கிஸ் மறுபடியும் திரும்பி எடுத்துக்கிறேன். சின்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுது. நீயா வருவ, லவ் பண்றேன்னு சொல்லுவேன், கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவேன். இப்ப என்னன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்ப வந்து சொல்லுங்கன்னுவேன். சின்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? யாரு? நானா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்? நீங்க தான் அப்படி சொல்ல வச்சீங்க. யாரு, நானா? ஆமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை வேண்டாம்னு சொன்னா எப்படியா? நீங்க என் மேல நம்பிக்கை இல்லாம தானே அப்படி சொல்லிருக்கீங்க. அப்புறம் நம்பிக்கை இல்லாம ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா? டி லூசு. ஏங்க என்னங்க டக்குன்னு டேங்கிறீங்க, வாடா போடாங்கிறீங்க. இந்த மாதிரிலாம் ரேஷ்மா பேச மாட்டாங்க. அது டாக்டர் ரேஷ்மா, அவ பேச மாட்டா. இது உன்னுடைய பொண்டாட்டி ரேஷ்மா, அப்படிதான் பேசுவா. என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லலையே. இல்ல நீங்க ஏதோ சொன்னீங்க, சொல்லுங்க. எதுவும் சொல்லல. பொண்டாட்டின்னு தானே சொன்னீங்க? அப்படிலாம் நான் சொல்லலையே. என் காதுல விழுந்துச்சு, நான் கேட்டேன். ஆமா, இதெல்லாம் மட்டும் கரெக்டா கேட்டுரும் உங்க காதுல. என்ன சொல்ல வரான்னு மட்டும் முழுசா கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? சாரிங்க. டக்குன்னு குழந்தை வேண்டாம்னீங்களா? நான் வேற 2 3 4 5 குழந்தைக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஒரு பதட்டத்துல அப்படி சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லுங்க. சின்னது 2 3 4 5 என்ன கணக்கு இது? ஆமாங்க, ஆல்ரெடி ஒரு குழந்தை நம்மளுக்கு இருக்கு. 2வது குழந்தை, 3வது குழந்தை, 4வது குழந்தை, 5வது குழந்தை எல்லாம் ரெடி பண்ணணும்ல. அதான் 2 3 4 5. பேசி ஆளை ஏமாத்துறீங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி பரவாயில்லங்க, சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு. சொல்ல முடியாது. பாதியிலே எழுந்து வந்தல, ஷியாமல கோவப்பட்டு வந்தல, அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. அந்த பனிஷ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். என்னங்க பனிஷ்மெண்ட்? அது இங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஸ்கேன் ஒன்னு எடுக்க வேண்டியது இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து சொல்றேன். அவ்வளவு நேரம் தாங்க முடியாதுங்க, இப்பவுமே சொல்லிருங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு 20 நிமிஷம் கூட எனக்காண்டி வெயிட் பண்ண மாட்டீங்களா? லைஃப் லாங் வெயிட் பண்றேன்னு சொன்னீங்க. ஏங்க 20 நிமிஷம் என்னங்க? என் வயசே உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுவேங்க. ஆனா இப்போ சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். முடியவே முடியாது. ஆல்ரெடி அணு ரகம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த முகர கட்ட கோச்சிக்கிட்டு வந்ததேன்னு தான் இதை பின்னாடியே ஓடி வந்தேன். நான் போய் ஸ்கேன் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. எங்க சொல்லிட்டு போங்க என்ன சொல்ல வந்தேன்னு. முடியாது. எங்க நீங்க இப்ப சொல்லலன்னா நான் பின்னாடியே வருவேன். பின்னாடி வந்து பாரு, கண்டிப்பா பாய்சன் ஏத்தி இன்ஜெக்ஷன் பண்ணிடுவேன். ஐ மீன் விஷ ஊசி போட்டுருவேன். என்னது விஷ ஊசியா? எங்க நான் இங்கே இருந்துக்கிறேன்.